Hi, this is Padmapriya. You are watching Padmapriya Vlogs. Welcome to my channel. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ராவல் வீடியோ. இப்போ நாங்கள் போனது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான் போனோம். நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு ரூமுக்கு போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி மட்டஞ்சேரி பேலஸ் போனோம். மட்டஞ்சேரி பேலஸ் வந்து நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு பேலஸ். அது ஆக்சுவலி பில்ட் பண்ணது வந்துட்டு 1545 பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு எல்லோரும் விசிட் பண்ணுற மாதிரி ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பேலஸோட டைமிங் வந்துட்டு மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும். இது வந்து ஃப்ரைடே ஹாலிடே. அதுக்கப்புறம் டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு வந்து 5 rupees டிக்கெட்டு, குழந்தைங்க லெஸ் தேன் 15 years சில்ட்ரனுக்கு வந்துட்டு ஃப்ரீ டிக்கெட். மட்டஞ்சேரி பேலஸை சுற்றி பார்க்கறதுக்கு மினிமம் 1 to 2 hours ஆகும். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்மலாம் வந்துட்டு விண்டோ பக்கத்து ஒரு சிட்டிங்க்கான ஒரு பிளேஸஸ் வைக்கிறது கிடையாது. நம்ம வந்து விண்டோவில் நின்று எவ்வளோ நேரம் வேடிக்கை பார்க்க போகிறோம், ஒரு ஸ்டாண்டிங்கில் நின்று நம்ம ரொம்ப நேரம் வேடிக்கை பார்க்க முடியாது. அதே ஒரு சிட்டிங்க்கான ஒரு பிளேஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு யாருமே இல்லை, நம்ம தனியாகவே இருக்கோம் அப்படின்னா ஒரு காஃபி, டீ இல்லை ஸ்நாக்ஸ்லாம் போட்டு உட்காந்துக்கிட்டு விண்டோ பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம்னா ரொம்ப நல்ல டைம் பாஸ் ஆகும், நம்ம நேச்சரை ரசித்த மாதிரியும் இருக்கும். ஆனால் இப்போ கட்டுற ஆர்கிடெக்ட் யாருமே அதை பண்ண மாட்டேன்றாங்க. இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா 15th century கட்டின பேலஸ்ஸு. ஆனால் எல்லாமே இப்போ உள்ள பீப்புளுக்கு எப்படி இருக்குமோ, மைண்ட் செட் எப்படி இருக்குமோ அதெல்லாம் வந்துட்டு யோசித்து அப்போ கட்டியிருக்காங்க. அதனால யாராவது வீடு கட்டுறதா இருந்தால் உங்களோட விண்டோஸ் இருந்துச்சுன்னா அங்கே பக்கத்தில் சிட்டிங்கான ஒரு பிளேஸ் வச்சு கட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துக்கு போனால் நம்ம சேரை தூக்கிட்டு போக வேண்டியிருக்கு. மாடிக்கு போனால் ஒரு சேரை தூக்கிட்டு போகிறோம், போர்ட்டிகோக்கு போனால் ஒரு சேரை தூக்கிட்டு போகிறோம், பால்கனிக்கு போனால் சேரை தூக்கிட்டு போய் உட்காந்துட்ருக்கோம். அது எல்லா டைமும் பண்ண முடியாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்களாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பால்கனியில் போய் உட்காரதே இல்லை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சேரை கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கேன்றதுக்காக. எனக்கு இது பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த விண்டோ பக்கத்தில் ஒரு சிட்டிங்கான பிளேஸ் கொடுத்துருக்காங்களே, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு. இனிமேல் ஒரு வீடு கட்டினா நான் கண்டிப்பாக இப்படி தான் இந்த ஐடியா வச்சு கட்டணும்னு நான் யோசித்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த பேலஸில் வந்துட்டு அவங்க பண்ண ட்ரெடிஷ்னல் வேர், அவங்களோட வெட்டிங்க்கான ட்ரெஸ் சூட்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அந்த ஆட்சியில் உட்காரும்போது அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து நாட் அலவுடு, ஒன்லி ஃபோட்டோஸ் மட்டும்தான் அலவுடு. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு வெளியே போகும்போது அந்த யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த அவங்களுக்கான ஒரு ராஜா ராணி உட்காரத்துக்கான அந்த ஒரு தூக்கிட்டு போவாங்க தெரியுங்களா, பல்லாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கூட இருந்தது. அது வந்து ஒரு ராஜா எப்படி போகிறது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, அதே மாதிரி ராணி போகிற பல்லாக்கு எப்படி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து வுட்டுலாம் பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக, இத்தனை வருஷம் ஆனாலும் நல்லா இருக்குது. அந்த வுட்டுலலாம் ஒரு பூச்சி பிடிக்காத மாதிரிலாம் ஒரு வுட்டாக இருக்குது. ரொம்ப நிஜமாகவே நல்ல ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அந்த மட்டஞ்சேரி பேலஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you again. Bye.